இன்னைக்கும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் வீட்டிலே பாராயணம் பண்ணணும்னா, வீட்ல பஞ்சம் வராது. பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, காசு இல்ல, பொருள் இல்ல, அதுக்கு பேர் மட்டும் பஞ்சம் இல்லைங்க. எல்லாம் இருக்கும். வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டாங்க. சிரிப்புன்னா என்னன்னே தெரியாது. அதுதான் உள்ளதிலேயே மிகப்பெரிய பஞ்சம். சிரிக்க தெரியாதவனுக்கு பேர் தான் உண்மையிலே ஏழைன்னு அர்த்தம். எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாதது, எது இருந்தாலும் திருப்தி இல்லாதது, இதெல்லாம் பஞ்சத்தினுடைய உச்சம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பஞ்சம் என்ன தெரியுங்களா? மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தும் திருப்தி இல்ல. அதுதான் மிகப்பெரிய பஞ்சமே. அப்ப ஆதிசங்கரர் சொல்லி அந்த தங்க நெல்லிக்கலை மணி பொழிந்து அந்த வீட்டில் இருந்த ஏழ்மையை போக்கினார் அப்படின்னு வரலாறு பதிவு செய்யுது. இத பத்தி விரிவுரை சொல்லும்போது, நம்மளுடைய அற்புதமான மகா சுவாமிகள் ஒரு 2 பறவைகளை பத்தி சொல்லுவாரு. அது என்னன்னா 2 பறவை இருக்கு. ஒரு பறவைக்கு கழுத்துல ஓட்டை இருக்கு. இன்னொரு பறவைக்கு ஓட்டை கிடையாது. இது சாப்பிடும். ஒரு ஓட்டை கழுத்துல ஓட்டை இல்லாத பறவை சாப்பிடும், போகும், ஜீரணிக்கும், சந்தோஷமா பறக்கும், எல்லாம் பண்ணும். இந்த பக்கத்துல ஒரு பறவைக்கு கழுத்துல ஓட்டை. அது சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் இந்த ஓட்டை வெளிய வந்துரும். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இது என்ன பண்ணும்னா, இதுக்கு மேல நம்ம எதுவும் நடக்காது போல அப்படின்னு மழை பெய்யும். மழை பேஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த வாயை மூடிக்கொண்டு கழுத்து ஓட்டைய காட்டும். தண்ணி பூரா அந்த கழுத்து ஓட்டைக்குள்ள போயிரும். அந்த ஓட்டைக்குள்ள போய் வயிறு நெறஞ்சிரும். அந்த விளக்க உரை கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு விளக்க உரை சொல்லும்போது, சாமி சொல்றார், "ஏன் தங்க நெல்லிக்கனி மழையை பொழிய வைத்தார்?" இப்போ சொல்லியிருந்தா மூட்டைய கொண்டு வச்சிருக்கலாம், அந்த கிண்ணத்துல நெறைய வச்சிருக்கலாம், வீட்ட மாத்தியிருக்கலாம். ஏன் மழை பெய்ய சொன்னாருன்னா, அந்த தாய் குலத்து அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து அந்த கழுத்திலே ஓட்டை இருக்கக்கூடிய பறவை போல. அவளும் முயற்சி பண்றா, சம்பாரிக்கணும், முயற்சி பண்றா, நல்லது பண்ணணும், எல்லாம் பண்றா. ஆனா, அந்த ஓட்டை வழியாக அது வெளிய போய்க்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டைய அடைய வைக்கணும்னா, அருளுங்கிற மழை பொழிந்தால் தான் அந்த ஓட்டைக்குள்ள போய் அந்த பாவத்தை சமம் செய்து புண்ணியத்தினுடைய அருளை பெருக்கச் செய்யும் அப்படிங்கிறதுனால, அந்த மழையாக பொழிய வைத்தார்ன்னு விளக்க உரை சொல்லுவாங்க.